ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி. தூய்மையான வாழ்க்கை, பிரம்மச்சரிய புரட்சி, 19வது நாள். சாதுக்கள் தங்களுடைய புலன்களை இன்பம் தரும் பொருட்களிலிருந்து அடக்கலாம். ஆனால் அந்த சுவை, அந்த புலன் பொருட்களுக்கான அந்த சுவை அப்படியேதான் இருக்கும். இருப்பினும் யார் பரம்பொருளை உணர்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த சுவையும் கூட நீங்கிவிடும். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 59வது வசனம். அந்த சாதுக்கள் அந்த புலன் பொருட்களோட போராடுறாங்க. ஆனா அந்த சுவை அப்படியேதான் இருக்குது. அது அப்படியேதான் இருக்கும். எதுவரை உயர்வான ஒன்றை உணரலையோ அதுவரை தாழ்வானது இருந்துட்டேதான் இருக்கும். எதுவரை உயர்ந்தது புரியலையோ அதுவரை தாழ்ந்தது குழப்பிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சாதகனினுடைய பயணம். அவர் அந்த கீழான இன்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு கடுமையா முயற்சி பண்றாரு. ஆனா அது போகிறது இல்லை. அது எப்போ போகும்னா, எப்போ பரமாத்மாவை உணர்ந்திருக்கிறாங்களோ, எப்போ அந்த உயர்ந்த அந்த பரம்பொருளை உணர்ந்திருக்கிறாங்களோ அப்போதான் அது போகும். அதுவரை அது போகாது. இது கீழிருந்து மேல் நோக்கிய பயணம். இது குறைந்த ஒளியிலிருந்து உயர்ந்த ஒளிக்கு போகக்கூடிய பயணம். மேலும் இந்த பயணத்துல அந்த புலன் பொருள் அது தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கும். எவ்வளவுதான் ஒருத்தர் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாலும், அவர் விரதம் இருக்கலாம், அவர் தன்னுடைய பாடிக்கு தொந்தரவு கொடுக்கலாம், ஆனாலும் இந்த சுவை அப்படியேதான் இருக்கும். எதுவரை அவர் அந்த உயர்ந்ததை அடையலையோ அதுவரை அந்த தாழ்ந்தது போக முடியாது. இந்த தூய்மையான வாழ்க்கைன்ற 21 நாள் சீரீஸ், இதுல நாம 19வது நாளுக்குள்ள நுழைகிறோம். இன்னைக்கு நாம இன்னுமுமே ஆழமான விஷயங்களை பார்க்கலாம். ஏன் மனிதர்கள் இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து விடுபடுறதுல ஃபெயில் ஆயிடுறாங்க, அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஏன் ஃபெயில் ஆயிடுறாங்க, இத பத்தி பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் புகை பிடிக்கிறாரு, யாரோ ஒருத்தர் மது அருந்துறாரு, அதை விட்டுடுறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் அந்த அடிமை பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான தத்துவம் அல்லது சைக்காலஜி. மனித மனம் அந்த வெறுமை நிலையிலேயே, காலித்தன்மையிலேயே நிலைச்சிருக்க முடியாது. ஒருவேளை ஒரு மனிதன் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் எடுத்துட்டீங்க, எல்லா விதமான தூண்டுதல்களையும் எடுத்துட்டீங்க, எல்லா விதமான அந்த அடிக்ஷன்ஸையும் எடுத்துட்டீங்கன்னா அந்த மனிதன் எங்க போவான்? அதனாலதான் சப்ரஷன் சைக்கலாஜிக்கல் டிசார்டருக்கு கொண்டு போயிடுது. அடக்கிறதுனால அது மனநல கோளாறுகளை கொண்டு வந்துருது. அந்த பிரபஞ்சத்துக்கு the law of substitution, பதிலீட்டின் சட்டம் தெரிஞ்சிருக்குது. அந்த பிரபஞ்சம் அந்த லா ஆஃப் சப்ஸ்டியூஷனை தான் கீழ்ப்படிஞ்சிருக்குது. அதாவது அந்த பதிலீட்டின் சட்டத்தை தான் கீழ்ப்படிஞ்சிருக்குது. இதற்கு பதிலாக இது அப்படின்ற ஒரு சட்டம், அதை தான் அது கீழ்ப்படிஞ்சிருக்குது. இப்போ நீங்க எதையாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக ஏதாவது அங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது அங்க பொருத்தப்பட்டிருக்கணும். ஒருவேளை நீங்க இந்த புலனின்பங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை விட உயர்வானது அங்க சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கணும். ஒருவேளை நீங்க இதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் தான் என்னது? மன உளைச்சல், குற்ற உணர்ச்சி, காலித்தன்மை. ஒரு குழந்தை பொம்மையோட விளையாடிட்டு இருக்கு, மேலும் நீங்க அந்த பொம்மையை அது கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும், அது கத்தும், அது எரிச்சல் அடையும். சோ என்ன மெத்தட்? அந்த குழந்தைக்கு நீங்க பெரிய பொம்மை கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு ஏதாவது பெருசு கொடுக்கணும். இதுதான் லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், பதிலீட்டின் சட்டம். இதுக்கு பதிலா அது அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நீங்க கண் கவரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்க, அந்த காமம் சார்ந்த கற்பனைகள் எல்லாம் எடுத்துட்டீங்க, புலனின்பங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மனிதன் எங்க போவான்? அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான். இதனாலதான்
இந்த லா ஆஃப் சப்ஸ்டியூஷன்ன்றது ரொம்ப பொருத்தமானது, மேலும் அது அதிகமா புலப்படக்கூடியது. ஒருவேளை இந்த புலன் சார்ந்த சுகங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அதீந்திரிய சுகத்தால சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கணும். இதுதான் சிம்பிளான ரூல். இங்கிலீஷ்ல நிறைய வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது. ஒன்னு பிளஷர், செகண்ட் ஹாப்பினஸ், ஜாய் அண்ட் பிளிஸ். விஷயம் இன்பம், ரெண்டாவது மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம். இதுதான் அந்த 4 வார்த்தைகள். இன்பம்ன்றது தாழ்வானது. இது ஏதோ வெளிப்பொருள்ல இருந்து வருது, வெளியில இருந்து வருது, ஏதோ ஒண்ணு வெளியில இருந்து தொடறதுனால, இந்த 5 புலன்கள் மூலமாக வெளியிலிருந்து வரக்கூடிய பரவசத்தினால வருது. இது சார்ந்து இருக்குது, மேலும் அது புலன் சார்ந்தது. நீங்க இன்பத்தை உணர்வீங்க ஏதோ ஒண்ணு நல்லதா சாப்பிட்றதுனால, எதையோ ஒன்ன தொடுறதுனால உங்களுக்கு இன்பம் வரும், ஏதோ ஒண்ணு கேட்கறதுனால உங்களுக்கு இன்பம் வரும், எதையோ ஒண்ணு முகர்ந்து பார்க்கறதுனால இன்பம் வரும். இன்பத்துக்கும் மேலானது மகிழ்ச்சி. இது ரொம்ப சைக்கலாஜிக்கல் ஆனது. நீங்க யாருக்கோ உதவி செய்யும் போது மகிழ்ச்சியா இருப்பீங்க, நீங்க சேவா பண்ணும்போது மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆனா இன்னும் கூட இங்க இன்னொருத்தருன்றவரை இன்வால்வ் ஆகி இருக்கிறாரு. நீங்க எதையோ ஒண்ணு யாருக்காகவோ செய்றீங்க. இப்போ இந்த இன்பம்ன்றது இந்த பாடியில வேலை செய்யுது. இந்த மகிழ்ச்சின்றது கொஞ்சம் உயர்வா மனதின் லெவல்ல வேலை செய்யுது. இதுல மனம் உடல் இரண்டுமே இன்வால்வ் ஆகி இருக்குது. தன் மண், தானு அண்ட் மானு. பிரதர் சிரிச்சுட்டே சொல்றாரு. சோ இதுதான் தானு அண்ட் மானு. இது இரண்டின் கலவை. மூன்றாவது ஆனந்தம். இது உடல் சார்ந்தது இல்லை, இது சைக்கலாஜிக்கல் சார்ந்ததும் இல்லை, இது ஆத்மாலிருந்து வருது. இது ஆத்மாவினுடைய நேச்சர், ஆனந்தம். இதற்கு வெளி தூண்டுதல் தேவையில்லை. நீங்க தியானத்துல உட்கார்றீங்க, நீங்க ஆனந்தத்தை உணர்றீங்க. நீங்க யாரையும் ப்ளீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றதில்ல, நீங்க யாருக்கும் உதவி பண்றதுக்கு முயற்சி பண்றதில்ல. எனவே ஆனந்தம்ன்றது ஆன்மீகமானது, இன்பம்ன்றது உடல் சார்ந்தது, மகிழ்ச்சின்றது மனம் சார்ந்தது, ஆனந்தம்ன்றது ஆன்மீக களம். இப்போ பேரானந்தம்ன்றது என்னது? பேரானந்தம்ன்றது ரொம்ப உயர்வானது. பேரானந்தம் நீங்க எப்போ பரவச நிலையில இருக்கிறீங்களோ அப்ப வரும். இதுதான் உயர்ந்த ஹையஸ்ட் பரமானந்தம். இது முற்றிலும் எதையும் சாராமல் இருக்கிறது. இதுவே மிக மையமானது, இதுவே ரொம்ப இயற்கையானது, இதுவே அதி உச்சமானது, இறுதியானது, ஆத்மாவின் இயற்கையான யதார்த்தமான நேச்சர், த ஹையஸ்ட் பிளஸிங், பிரபஞ்சத்தின் மிக உயர்வான ஆசீர்வாதம். எப்போ நீங்க எந்த காரணமுமே இல்லாம ஆனந்தமா இருக்கிறீங்களோ, யாரோ ஒருத்தர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்ப மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் சும்மா உட்கார்ந்துருக்காரு, அவர் ரொம்ப தனிமையில இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பேரானந்தம்ன்றது நிறைந்த தன்மை, பேரானந்தம்ன்றது முழுமைத்தன்மை, பேரானந்தம்ன்றது வாழ்வின் மிக உயர்ந்த நிலை. புத்தரு அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேரானந்தத்தை தான் அடைஞ்சாரு. பேரானந்தம்ன்றது நிரந்தரமானது. மகிழ்ச்சி இன்பம்ன்றது அது வரும், அது போகும், மகிழ்ச்சி வரும் போகும். எப்போ உங்களுடைய நிலை ரொம்ப நல்லா இருக்கோ அப்பதான் உங்களால ஆனந்தத்தை அடைய முடியும். அமிர்த வேலையில நீங்க ரொம்ப நல்ல தியானம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான அமிர்த வேலை 3 மணி நேரத்துக்கு பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஆனந்தத்தை உணர்வீங்க. ஆனா பேரானந்தம்ன்றது இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு. பேரானந்தம்ன்றது பரவசத்தின் நிரந்தரமான நிலை. சோ இந்த லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், பதிலீட்டின் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா, ஒரு கீழான விஷயத்துல இருந்து விடுபடணும்னா அதை உயர்வான விஷயத்தால ரீப்ளேஸ் பண்ணுங்க, அப்பதான் அது வேலை செய்யும். யாரோ ஒருத்தர் ஸ்கிரீனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் டிஜிட்டல் தூண்டுதலுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கண்கவரும் காட்சிகள்
ஷார்ட்ஸுக்கு ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, வியூ கவுண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. இந்த வியூ கவுண்ட்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கும் உங்க ஆன்மீக பர்சனாலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ அதை எடுத்துட்டு ஒருவேளை அதுக்கு பதிலாக வேற எதையாவது அவங்க ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? காலித்தன்மை, வெறுமைத்தன்மை. ஸோ அதை நீங்க எதால ரீப்ளேஸ் பண்ணணும்? தியானம், நேச்சர், லவ், முழுமைத்தன்மை, விழிப்புணர்வு, சில கிரியேட்டிவான வேலைகள், புது படைப்பு. ஒரு காலம் இருந்தது, எப்போ அந்த செருப்பு தைக்கக்கூடியவர் அவருடைய ஜோடி செருப்புகளை தைத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அது அவருடைய சொந்த படைப்பு. ஒரு பானை செய்யக்கூடியவர் அந்த பானையை உருவாக்குனதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. ஒரு ஓவியர் அந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு மகிழ்ச்சியில இருப்பாரு. ஒரு கவிஞர் அவருடைய சொந்த கவிதைகள் மேலேயே காதல் கொள்வாரு. ஒரு பாடகர் அவருடைய சொந்த பாடல்களையே பாடுறதுக்கு விரும்புவாரு. இதுதான் உண்மையான கிரியேட்டிவிட்டி, நிஜமான படைப்பாற்றல். இன்றைய நாட்கள்ல இந்த உலகம் செயற்கையா இருக்குது, நுண்ணறிவு செயற்கையானதா இருக்குது, முற்றிலும் மேலோட்டமானது, போலியானது. படைப்புகள் எங்க? அந்த உண்மையான படைப்புகள். சோ இந்த கீழான இன்பம்ன்றது ஏதோ ஒரு மேலான ஒன்றால ரீப்ளேஸ் பண்ணப்படணும். மேலும் அதற்கு கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் தான் மிக அழகான விஷயம். ரெண்டாவது, சிறந்த ஊட்டச்சத்து. சிலர் ஜங்க் சாப்பிடுறதுல அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. இப்போ உங்களால அந்த நபரை இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் ஸ்டாப் பண்ணார் அப்படின்னா அவரு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸால பாதிக்கப்படுவாரு. அதை விட்டதுனால சில சிம்டம்ஸ் வரும், அதால பாதிக்கப்படுவாரு. அவர் பாடிக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும், இது சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அவர் அந்த ஜங்குக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாரு, அவருக்கு அது வேணும். அவர் வேணா சில நாட்களுக்கு அதை செய்யலாம், யாரோ சொல்லியிருக்கிறதுனால. இப்போ அவருக்கு சில நோய் இருக்கு, சில வியாதி இருக்கு, அதனால. ஆனா அவரால நீண்ட காலமா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்போ என்னுடைய நோய் சரியாகும், நான் என்னோட ரெகுலர் மீல்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, 100 தடவை கேட்பாங்க, நான் எப்போ என்னுடைய நார்மல் மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு கேட்பாங்க. அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. இது அவங்களுக்கு நாடு கடத்தப்பட்ட காலம் மாதிரி, இது அவங்களுக்கு ஒரு தண்டனைக்கான காலம் மாதிரி. அவங்க அந்த டயட்ன்ற சிறையில இருக்கிறாங்க. எப்போ எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் ஆயிடுதோ அப்ப அவங்களுடைய அந்த ஜங்க் பிசினஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தியானம் தான் உயர்ந்த ஊட்டச்சத்து, மிக உயர்ந்த ஊட்டச்சத்து. நீங்க உங்களை தெய்வீக ஆனந்தத்தால நிறைக்கிறீங்க, அந்த உயர்ந்த பிராணனால நிறைக்கிறீங்க, கடவுளுடைய அன்பால நிறைக்கிறீங்க. இந்த லவ் ஃபீலிங்க, இந்த அன்பின் உணர்வை எதாலையுமே வர்ணிக்க முடியாது. இது வர்ணிக்கவே முடியாத ஒன்று. பெர்சிவரஸ் ஷெல்லி அவருடைய ஒரு கவிதைகள்ல சொல்லியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை அடிக்கடி இழிவுபடுத்தப்படுறதால என் மனம் அந்த வார்த்தையை இழிவுபடுத்த விரும்புறதில்லை. இந்த உலகத்துல ஒரு வார்த்தை இருக்குது, அது முற்றிலும் தவறுதலாக பயன்படுத்தப்படுது, அது அவதூறு செய்யப்பட்டிருக்குது. மேலும் அந்த வார்த்தை லவ், காதல். இந்த லவ்ன்றது ரொம்ப அழகான வார்த்தை, ஆனா அது தவறானவங்க கையில போயிருச்சு. ஒரு உணர்வு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றதென கருதி தவறாக இகழப்பட்டது. இந்த உணர்வு, இந்த எமோஷன் ரொம்ப உயர்வானது, அது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த லவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு டாம், டிக்கு, ஹாரி எல்லாருமே இந்த லவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு லவ்வினுடைய ஏபிசிடி கூட தெரியாது. ஒரு நம்பிக்கை மிகுந்த விரக்தியை போன்றது, அதை விவேகம் அடக்க முடியாது.
மேலும் உன்னிடமிருந்து வரும் இரக்கம் மற்றவர்களிடமிருந்து வருவதை காட்டிலும் எனக்கு அருமையானது. மக்கள் எதை காதல் என்று அழைக்கிறார்களோ அதை நான் தர முடியாது. ஆனால் என் இதயம் உயர்த்தி போற்றும் அந்த வணக்கத்தை ஏற்க மாட்டாயா? வானங்கள் கூட மறுக்காத அந்த ஏக்கத்தை, நட்சத்திரத்தை நாடும் பட்டாம்பூச்சியின் ஆசையை, காலை பொழுதை ஏங்கும் இரவின் உணர்வை, எங்கள் துயர உலகத்தை தாண்டி இருக்கும் ஏதோ உயர்ந்த ஒன்றிற்கான பக்தியை. அந்த கவிஞர் அவரு யார காதலிக்கிறாரோ அவங்க கிட்ட சொல்றாரு, நான் உன்னை இந்த உலகாய மக்கள் காதலிக்கிற விதத்துல நான் உன்னை காதலிக்கல. என்னுடைய காதலுக்கு எதுவுமே வேணாம். என்னுடைய காதல்ல எந்த ஒரு பொசசிவ்னஸும் இல்லை. இது ரொம்ப தூய்மையானது. நான் உன்னை வரவேற்கிறேன். இந்த காதலின் உலகத்துக்கு வர்றதுக்கு நான் உன்னை பிரார்த்தனை செய்யறேன். எனக்கு தெரியும் இது அசம்பவமானது. நட்சத்திரத்தை அடைய விரும்பும் அந்த பட்டாம்பூச்சிகளை போல, நாளையை எதிர்பார்க்கும் அந்த இரவை போல, எங்கள் துயர உலகத்தை தாண்டி இருக்கும் ஏதோ உயர்ந்த ஒன்றிற்கான பக்தியை. எனக்கு தெரியும் இது ரொம்ப கடினமானது, அந்த கவிஞர் சொல்றாரு. ஆனா நான் உனக்கு இந்த காதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய காதல் சுயநலமானதில்லை. என்னுடைய காதல் பொசசிவானதில்லை. அது காதலுக்காகவே ஆன காதல். அதற்கு பதிலுக்கு உன் உடல் வேணாம். பதிலுக்கு உன்னுடைய அன்பு, அக்கறை, கவனிப்பு எதுவும் வேணாம். இது அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். அதை தொடாதீங்க, அதை மாசுபடுத்தாதீங்க, அதை தொடாதீங்க, அதுக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்காதீங்க. அந்த வார்த்தை ரொம்ப தூய்மையானது. அதை கையாளணும்னு கூட முயற்சி பண்ணாதீங்க. அது முற்றிலும் தூய்மையான வார்த்தை. இது உணர்வு, இது எமோஷன். ஸோ எதெல்லாம் ரொம்ப கீழே இருக்குதோ, உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய வாசனா, உங்களுடைய கவர்ச்சிகள், அத இந்த லவ்வால, இந்த உலகத்தினுடைய தூய்மையான எனர்ஜி, ஹையஸ்ட் ஃபார்மால அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய தூய்மையான எனர்ஜியால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ லவ் தான் ஊட்டச்சத்து, ஹாப்பினஸ் தான் ஊட்டச்சத்து. மூணாவது சாவரன் டிமாண்ட், இறையாண்மை தேவை. சென்சேஷன் வர்சஸ் பிளிஸ், உணர்ச்சிகள் வர்சஸ் ஆனந்தம். உணர்ச்சிகள் ரொம்ப சீப்பானது, அது ரொம்ப சீப்பானது, அது தற்காலிகமானது, அது கீழான நிலையிலிருந்து வேலை செய்யுது. மேலும் ஆனந்தம், பேரானந்தம்ன்றது உயர்வானது. உணர்ச்சிகள் தற்காலிகமானது, ஆனந்தம்ன்றது நிரந்தரமானது. உணர்ச்சிகள் ரொம்ப சீப்பானது, ஆனந்தம் ரொம்ப காஸ்ட்லியானது. உணர்ச்சிகள் அது வரும், அது போகும், அது தொடுறதுனால, எதையா ஒண்ணு பாக்குறதுனால, உயர்வானதோ அல்லது தாழ்வானதுனாலயோ அது வருது. ஆனந்தம்ன்றது முற்றிலும் சுதந்திரமானது. இந்த உணர்ச்சிகள் ரொம்ப அசிங்கமானது, ஆனந்தம் ரொம்ப அழகானது. உணர்ச்சின்றது பூமி, ஆனந்தம்ன்றது வானம். உணர்ச்சி உங்களை சுருங்க வைக்குது, இந்த ஆனந்தம் உங்களை விரிவாக்குது. இந்த உணர்ச்சின்றது ஒரு தேங்கப்பட்ட குளம் மாதிரி, இந்த ஆனந்தம்ன்றது கடல் மாதிரி, ஆனந்தம்ன்றது பாயக்கூடிய காற்று மாதிரி. ஆனா இந்த உணர்ச்சின்றது தேக்கப்பட்ட மாசடைந்த புகை மாதிரி. சோ எதுவரை நாம இந்த தாழ்வானத உயர்வானதால நாம சப்ஸ்டியூட் பண்ணலையோ, நம்மளால இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுபட முடியாது. மனிதர்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அவங்க மொபைலை செக் பண்ணணும், அவங்க ஸ்க்ரால் பண்ணணும், ரேண்டம் ஆப்ஸை யூஸ் பண்ணணும், செக் பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன்ன்றது ரொம்ப சிறியதாக இருக்குது. கவனத்தின் காலம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப குறுகியதாக இருக்குது. அந்த மனதுக்கு த்ரில்ஸ் வேணும். ஒரு த்ரில், 2வது த்ரில், 3வது த்ரில். அந்த மனம் தூண்டப்பட்டிருக்குது. வெளியில இருந்து ஒரு தூண்டுதல் வருது, கண்மூடித்தனமான தூண்டுதல்கள். இதை எப்படி நாம ரீப்ளேஸ் பண்றது? இது ஒரு அடிமைத்தனம். மனசுக்கு யாருக்காவது கால் பண்ணி பேசணும்னு தோணும், யாருக்காவது மெசேஜ் பண்ணணும், டைப் பண்ணி எதையாவது கேட்கணும். ஏன்னா இது முற்றிலும் எக்ஸ்ட்ரோவார்ட் ஆகி இருக்குது, முற்றிலும் வெளிநோக்கு முகமாக இருக்குது.
எப்போ நீங்க இந்த ஆனந்தத்தினுடைய ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குதுன்றத உணர்றீங்களோ, இந்த பேரானந்தத்தின் ஊற்று உங்கள்கிட்ட இருக்குதுன்றத உணர்றீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இலைகள் போல உதிர்ந்து போயிடும். கீதை சொல்லுது, எப்போ அந்த உயர்வான ஒன்று உணரப்பட்டிருக்குதோ அப்போதான் இந்த இன்பங்கள், இந்த தாழ்ந்த இன்பங்கள்லாம் தானாவே போகும். உயர்வானது தாழ்வானதுக்கெல்லாம் விலை போகாது. இது ஒரு பிசினஸ் டீல். எப்போ உங்களுக்கு உயர்வானது கிடைக்குதோ அப்பயே உங்களுக்கு தாழ்வானது வேணும். அதனாலதான் பாபா முரளியில சொல்றாரு, அந்த வியாபாரிகள், அந்த பிசினஸ் மேன் பண்டிகை காலங்கள்ல தூங்கவே மாட்டாங்க, முழு இரவும் முழிச்சிருப்பாங்க. ஏன்னா லாபம். மனம்ன்றது வியாபாரியினுடைய மனம். இது டீலிங் பேசுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்குது. இதுதான் உயர்ந்த டீல், சிறந்த டீல். இதுதான் பெரிய பிசினஸ். நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க, மேலும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறேன்? நீங்க உங்களுடைய விகாரங்களை கொடுக்கறீங்க, மேலும் பாபா சொல்றாரு நான் உங்களுக்கு அதீந்திரிய சுகத்தை கொடுக்கறேன். மேலும் இதுதான் உயர்ந்த சுகம். சோ இந்த ஆசைகளோட சண்டை போடாதீங்க, அதை கட்டுப்படுத்தாதீங்க. அந்த அடிக்ஷன்ஸ், அந்த கற்பனைகள் எல்லாம் அதோட சண்டை போடாதீங்க, அதை கட்டுப்படுத்தாதீங்க. அத ஒரு சாட்சி பார்வையாளராக பாருங்க. அதை பத்தி சிந்தனை செய்யுங்க, கடைங்க, அதை அனலைஸ் பண்ணுங்க. அதனுடைய நேச்சர் என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன வேணும், இந்த மனதுக்கு என்ன வேணும்? மனசுக்கு வேணும் அந்த உண்மையான பசின்றது முழுமைத்தன்மை. அந்த உண்மையான பசி எதுக்காக இருக்கு? ஆனந்தத்துக்காக இருக்குது. இதுதான் அதனுடைய சப்ஸ்டியூஷன்ஸ். மற்றது எல்லாமே கீழான மகிழ்ச்சிகள். ஒண்ணுமே இல்லாத போது நம்ம எதையாவது போய் சாப்பிடுவோம், ஒண்ணுமே இல்லாத போது போய் எதையாவது சர்ச் பண்ணுவோம், யாருக்காவது கால் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எதையாவது ஒரு நோயை பத்தி சிந்திச்சுட்டு இருப்போம், அதை பத்தி கற்பனை பண்ணுவோம். அப்புறம் சொல்லுவோம் எனக்கு இந்த நோய் இருக்கு, ஹைப்போகாண்ட்ரிக்ஸ். இந்த மனிதர்கள் தான் டாக்டர்ஸ், உலகத்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் டாக்டர் கிட்ட 100 நோய்களோட வருவாங்க. மேலும் அதுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. அவங்க எதாலேயோ சஃபர் ஆகுற மாதிரி, எதாலேயோ பாதிக்கப்படுற மாதிரியே உணர்வாங்க. உலகத்தினுடைய பாப்புலேஷன்ல 30% இந்த ஹைப்போகாண்ட்ரியால பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு பேரு ஹைப்போகாண்ட்ரியன். மேலும் எப்பெல்லாம் இந்த உலகத்துல ஏதாவது தொற்று நோய் வருதோ அவங்கதான் அதிகமா அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்கதான் அதிகமா அங்க போய் சேர்றாங்க. அவங்கதான் அந்த சிம்டம்ஸ முதல்ல சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, மேலும் யாரோ வந்து சொல்றாங்க நீங்க ரொம்ப வெளிரி போயிருக்கிறீங்க பார்க்கறதுக்குன்னு சொல்றாங்க. மேலும் நீங்க சொல்றீங்க இல்ல நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் என்னுடைய ஹெல்த்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அப்புறமா அந்த நபர் போயிட்டாரு. அப்புறமா உங்களை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வர்றாரு, வந்து சொல்றாரு என்னாச்சு இப்படி இருக்கீங்க பாக்குறதுக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுவும் நோய் இருக்கான்னு கேக்குறாங்க, ஃபீவர் இருக்கான்னு கேக்குறாங்க. இப்போ இந்த நேரம் நீங்க அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இல்லை. உடனே நீங்க ஆமா நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி உணர்றேன்னு சொல்றீங்க, என்னுடைய ஹெல்த் சரியில்லைன்னு சொல்றீங்க, கொஞ்சம் காய்ச்சலா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த தெர்மாமீட்டர்லயே ரெக்கார்ட் ஆகாத ஒரு காய்ச்சல். அந்த நபர் கேக்குறாங்க நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க பெட்டர் நீங்க டாக்ஸி எடுத்துக்கோங்க, நடந்து போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க ஆமா நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அவரு சொல்றாரு பெட்டர் நீங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு ஆமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றாரு. சோ இவங்க தான் அந்த ஹைப்போகாண்ட்ரியன்ஸ். அவங்க எதாலேயோ பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. மேலும் அதற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை, அது குணமாகவே ஆகாது. முழு உலகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சயின்டிபிக் ட்ரீட்மெண்ட் அலோபதி மட்டுமே. ஆனாலும் எல்லா பதிகள் மூலமாகவும் மனிதர்கள் குணம் அடைகிறதா கண்டறியப்படுது. ஏன்
ஏன்னா அநேகமா அந்த நோய் எதுவுமே நிஜமானதில்லை. ஸோ முக்கியமானது உயர்வான டெஸ்ட், உயர்வான விழிப்புணர்வு. எப்போ இதை நீங்க அடைறீங்களோ அப்போ எதெல்லாம் கீழானதாக இருக்குதோ அது காணாம போயிடும். ஓம் சாந்தி.